நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்படுற சிறிய பிரச்சனைகளா இருக்கலாம், வியாதிகள், துன்பங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப மிகைப்படுத்தி தேவனை குறை சொல்லுகிறவர்களா தான் நிறைய நேரத்துல இருக்கோம். சோதனைகளை அனுபவிக்கிற காலங்கள்ல கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட கிருபையை தருகிறார் அப்படிங்கிறத நம்ம யாருமே உணர்வதில்ல. தாமஸ் காக்கர்னு ஒரு இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு இளம் மிஷினரி இருந்தாராம். இங்கிலாந்து நாட்டுல 1555ல அவர் கைது செய்யப்படுறாரு. ஏன்னா அவரு ரோமன் கேத்தலிக் நடைமுறைகளை பின்பற்றாததுனாலையும் அவருடைய மகனுக்கு அந்த கேத்தலிக் முறைப்படி குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்க மறுத்ததால அவரை உயிரோட எரிக்கிறபடி கட்டளை கவர்மெண்ட்ல இருந்து வருது. அவர் பகிரங்கமாக எல்லாருக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டா அவரை விட்டு விடுவதாக சொல்றாங்க. ஆனா அவரோ, என்னுடைய விசுவாசம் வேத வசனத்தின் அடிப்படையில தான் இருக்கு, என்னுடைய விசுவாசத்தை மறித்தளிப்பதை விட என்னுடைய உடலை தீக்கரையாக்குவதை தான் நான் விரும்புறேன்னு சொல்லிடுறாரு. அவர் பக்கத்துல நின்னுட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்டு கேக்குறாரு, தாமஸ், நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும், வேதனையின் நேரத்துல கர்த்தர் தம்முடைய கிருபைய நமக்கு தருவாரு அப்படின்னு எல்லாரும் சொல்ல நான் கேட்டிருக்கேன், அது உண்மையானு எனக்கு தெரியாது, நாளைக்கு நீ உயிரோட எரிந்து கொண்டிருக்கிறப்ப அந்த தீயின் வேதனை தாங்கி கொள்ள கூடாம உன்னால போயிட்டா, அந்த சூழ்நிலையிலும் உன் உள்ளம் சமாதானமாக இருந்தா நீ சாவதற்கு முன்பாக உன்னோட 2 கைகளையும் உன் தலைக்கு மேல தூக்கி எனக்கு காண்பின்னு சொல்றாரு. தாமஸும் அவரிடம் சரின்னு சொல்றாரு. அடுத்த நாள் ஊரோட மத்தியில ஒரு கம்பத்துல அவரை கட்டி வைக்கிறாங்க. சுற்றிலும் கூட்டம். தாமஸ் கொடுத்த வாக்குறுதி ஊர் முழுவதும் பரவியது. எல்லாரும் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க கியூரியாசிட்டியோட ரொம்ப பதைப்போடு பார்த்து கொண்டிருக்காங்க. தன்னை சுற்றிலும் கட்டைகள் அடுக்கி கொண்டிருந்த அந்த மனிதனிடம் தாமஸ் மெல்லிய குரல்ல பேசிட்டு இருந்தாரு. கட்டைகளை அடுக்கி முடித்ததும் தாமஸ் கண்ணை மூடினாரு. உடனே நெருப்பு வைக்கப்படுது. நெருப்பு மலமலன்னு பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. தாமஸுடைய தலை கவிழ்ந்து போயிருது. தாமஸுடைய விரல்லாம் எரிந்து சாம்பலாகிட்டு இருக்கு. தாமஸ் மரித்து விட்டார்னு எல்லாரும் எண்ணிக்கொண்டிருந்த நிலையில திடீர்னு அவர் 2 கைகளும் தலைக்கு மேலாக தூக்கப்பட்டு 3 முறை கைத்தட்டி காமிக்கிறாரு. கூட்டத்துல எல்லாருக்கும் ஒரே ஆரவாரம். நண்பனின் சந்தேகம் தீர்ந்து போயிருது. அநேக நேரம் போதும் ஆண்டவரே, என்னால் இது முடியாதுன்னு நம்ம சொல்லும் நேரங்கள்ல இந்த தாமஸ் காக்கரை நம்மளும் நினைச்சு கொள்வோம். ஆமேன்.